கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி என்ன பூச்சாண்டி காட்டினாலும் அஞ்ச மாட்டேன் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் துரோகிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசி வருவதாக விமர்சித்தார். எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4800 கோடி ஊழல் போட்டீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன். எங்கள் இடத்திலே மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. இல்லம் சொல்றான் பல பேர். வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது? கிடையாது. வேண்டுமென்ற திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார். இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பாருங்கள். இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா? மயிலாடுதுறையில் பள்ளி பேருந்து மீதான தாக்குதல் மற்றும் நாகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விஏஓ சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் சர்வசாதாரணமாக குற்றச்செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பள்ளி பேருந்து கூட பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலைக்கு முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.